வணக்கம். ஒரு சாமானிய மக்களான நம்ம ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டில் ஒரு சின்ன ரிப்பேர் ஒர்க் பண்ணணும். அதுக்காக மணலை நீங்க காசு கொடுத்து வாங்கி உங்க வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சீங்க அப்படின்னா, அதை எப்படியோ கேள்விப்பட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலர் உங்களை 1000 கேள்வி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தமிழக வரலாறுலேயே இப்படி ஒரு அரசாங்கத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது. சட்டவிரோதமான மணல் கடத்தல் தொடர்பாக இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல இடி 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கு. திருச்சி, தஞ்சாவூர், வெள்ளூர், அரியலூர், கரூர் இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சட்டப்பூர்வமாக மணல் எடுக்கிறதுக்கான டெண்டர் கலெக்டர் தான் போடுவாங்க. மணல் எவ்வளவு அள்ளலாம் அப்படிங்கிற கண்டிஷன் இந்த டெண்டர்லேயே தெளிவாக இருக்கும். இடி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஐடியோடைய ஹெல்ப்பை யூஸ் பண்ணி இந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு குழி அப்படின்னா பொதுவாக ஒரு அடிக்கு ஒரு அடி தான் இருக்கணும். இந்த சேட்டலைட் மூலமாக எவ்வளோ குழிகள் தோண்டப்பட்டிருக்கு, அந்த தோண்டப்பட்ட குழிகள்லேருந்து எவ்வளோ மணல் அள்ளப்பட்டிருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ், அப்புறம் இப்போ எடுத்திருக்கிற ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது இந்த கலெக்டர்கள் சட்டப்பூர்வமாக பர்மிட் கொடுத்த அந்த குவாரிகள்லேயே சுமார் 4370 கோடிக்கு மேலே எடுத்திருக்காங்க, மணல் கடத்திருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதையே இந்த தமிழ்நாடு அரசு ரெக்கார்டில் எவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 37 கோடிக்கு தான் அவங்க அரசு கணக்கு காமிக்கிறாங்க. அப்போ இந்த அரசாங்க அதிகாரிகள் மணல் போனதையும் விட்டுட்டாங்க, கொள்ளையடிச்ச மணலுக்கான பில்லு அரசாங்கத்துக்கு வருவாயாக வரணும், அதையும் விட்டுட்டாங்க, அதுவும் வரல. அதுக்கான ஜிஎஸ்டியை கட்டலை. அதனால மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. இவ்வளவு டோல் இருக்கு, இவ்வளவு டோல் வழியாகவும் இவ்வளவு லாரி போயிருக்கு, ஒவ்வொரு லாரியிலையும் இவ்வளவு மணல் அள்ளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க 30 கோடிக்கு மட்டும் கணக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு இடி கண்டிப்பா கேள்வி கேட்கும். இது எல்லாத்துக்குமான ப்ரூஃப் இடி கிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆக மொத்தம் இந்த தமிழக அரசு அதிகாரிகள் தமிழக அரசாங்கத்தையே ஏமாத்திருக்காங்க. முழுக்க முழுக்க தமிழக மக்களுடைய காசை இவங்க திருடி இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் முன்னாடியே சொல்ற மாதிரி இந்த டெண்டர் எல்லாமே கலெக்டர் பேர்ல தான் போடுறாங்க. இந்த 5 மாவட்ட கலெக்டரோடு சேர்ந்து துறையை சேர்ந்த அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு ஏவா வேலு, மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த மாவட்டத்தை சேர்ந்த KN நேரு, செந்தில் பாலாஜி போன்றவர்கள் எல்லாமே இதுல கண்டிப்பா மாட்டுவாங்க. இந்த திமுக ஆட்சிக்கு காலையில 11 மணிக்கு பதவி எடுத்துக்குதுன்னா 11:05க்கு எல்லாரும் மணல் அள்ள ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த செந்தில் பாலாஜி. ஒருத்தர் விடாம இந்த இடி இவங்க எல்லாரையும் விசாரிக்கணும். இப்ப சொன்னது எல்லாமே கலெக்டர்கள் சட்டப்பூர்வமா பர்மிட் கொடுத்த குவாரிகள் மட்டும்தான். அதுலயே இவ்வளவு கொள்ள. இதை தவிர இன்னும் ஏகப்பட்ட இடத்துல பர்மிட்டே இல்லாம சட்டத்துக்கு விரோதமா மணல் கொள்ள தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னும் கல் குவாரிகள் வேற இருக்கு. இந்த லிங்க் இருக்கிற எல்லாருமே மாட்டணும். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்த இடி கலெக்டர் இந்த இடி இந்த 5 மாவட்ட கலெக்டர்களை சம்மன் பண்ண உடனே இந்த கலெக்டர்கள் சார்பா தமிழக அரசு என்ன பண்ணுதுன்னா, கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணுது. யாரை கேட்டு இந்த இடி இவங்களை விசாரணை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி சொல்லி இவங்க ஹைகோர்ட்லயும் ஸ்டே வாங்கிடுறாங்க. இது தொடர்ந்து இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதாவது இந்த கலெக்டர்களே பர்மிஷன் கொடுத்த இந்த மணல் குவாரிகள்லாம் கடத்தல் நடத்தப்பட்டிருக்கு. இடி இவங்களை விட்னஸ்க்கு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இடிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இதை தொடர்ந்து தான் இடி இப்போ இந்த 5 மாவட்ட கலெக்டர்களையும் சம்மனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சும் இடி ஏன் இவ்வளவு தாமதம் பண்றாங்க, ஏன் சீக்கிரமா இவங்களை விசாரணை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் ஈஸியா நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், மணல் கடத்தல் சம்பந்தமா எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு திமுக ரொம்ப மும்முரமா செயல்படுது. அதனால இடியால எதுவுமே செய்ய முடியல. கோர்ட்டுக்கு போய் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இடி பர்மிஷன் வாங்கி செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இடி இந்த கலெக்டர்களை விசாரணை பண்ணும்போது இவங்க 30 கோடிக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா 4000 கோடிக்கு மேல மணல் கடத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இடி கிட்ட கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால இவங்க தப்பிக்கவே முடியாது. இந்த மணல் கடத்தல்ல முக்கியமான கான்ட்ராக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராமச்சந்திரன், கரிகாலன், ரத்னம் அப்படிங்கிற இந்த 3 பேர் தான். இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஏடிஎம்கே காலத்துல இருந்தே தொடர்ந்து மணல் கடத்தல்ல ஈடுபட்டுக்கிட்டே தான் வந்திருக்காங்க. திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சிகள் வந்துட்டு போனாலும் இவங்க 3 பேரும் தொடர்ந்து அவங்க வேலையை பண்ணியிருக்காங்க, மணல் கடத்தல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த கரிகாலனுடைய தம்பி தான் இந்த 2024க்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏடிஎம்கேயோடைய திருச்சி வேட்பாளராக இருந்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில சமீபத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பப்பு இடிஞ்சு விழுந்து 2 பேர் செத்து போயிறாங்க. இந்த பப்பு கரிகாலனுக்கு சொந்தமானது அப்படின்னு தினகரன் பத்திரிகை தெளிவா சொல்லுது. ஆனா இது தொடர்பா அரெஸ்ட் ஆனது வேற யாரோ ஒரு பினாமி. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள இந்த கான்ட்ராக்டர்களை முக்கியமா கொண்டு வரணும். பதிவோட இறுதியா இப்ப காவிரியில தண்ணி வரல அப்படிங்கிறோம். அந்த காவிரி ஆற்று படுக்கையில இருக்கிற இந்த வண்டல் மணல்கள் தான் இருந்தாதான் போதுமான தண்ணியை இந்த ஆறு சேமிச்சு வைக்கும். மணல் வளம்ங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் முக்கியம்.
தண்ணி கஷ்டங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அபார்ட்மெண்ட்டுகளில் வந்து காசை கொடுத்து தான் வந்து தண்ணி வந்து வெளியிலேருந்து வர வைக்கிறாங்க. சந்தேகமே இல்லாமல் இதுக்கு முக்கியமான காரணம் மணல் கொள்ளை தான். கொள்ளையே அந்த மணல்களை வந்து எடுத்தால் மழை தண்ணீரை வந்து சேமிக்க முடியாது. இந்த டெண்டர் விடும்போது தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சட்டப்பூர்வமாக எந்தெந்த இடங்களில் நீங்கள் வந்து இந்த மணல் எடுக்கலாம், எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கிற அளவு வந்து இந்த பர்மிட் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சட்டப்பூர்வமாக ஒரு 3 அடி அளவுக்கு பர்மிட் இருக்குது. ஆனால் பல இடங்களில் சட்டவிரோதமாக ஒரு 20-30 அடிக்கு ஒரு சுரங்கமே தோண்டி வச்சுருக்காங்க. இந்த இடி சொல்லியிருக்கிறது இந்த கணக்கு வந்து தோராயமான ஒரு கணக்கு 4370 கோடி மணல் கொள்ளை. இன்னும் அக்யூரேட்டாக செக் பண்ணி ஒரு ஃபீல்ட் லெவல் சர்வே பண்ணினா கண்டிப்பாக இது ஒரு 30,000 கோடியிலேருந்து ஒரு 40,000 கோடிக்கு மேலே தான் இருக்கும். இது எதுவுமே இந்த கலெக்டர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் செய்யவே முடியாது. இந்த கலெக்டர்களை நியாயமாக வேலை செய்ய விடாமல் இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது இந்த திமுக அரசு தான். இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 17 ஏரியை நாசம் செய்கிற வேலையை தான் இந்த திமுக அரசு செய்யுது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவங்க வந்து திரும்ப திரும்ப சுரண்டுறது மணலை மட்டும் இல்லை, நம்மள மாதிரி உழைச்சி சம்பாதிக்கிற சாமானிய மக்களுடைய வரி பணத்தை. இப்படி இவங்க கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிற ஒவ்வொரு வரி பணமும் நம்ம மக்களுடையது. அது நம்ம மக்கள்கிட்ட வந்து சேரணும். அந்த நாள் இன்னைக்கு வரும் தெரியல.